தாவேகா விஜய் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யார தமிழக அரசு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு அரசாங்கத்தை எதிர்த்து தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க. அரசாங்கத்தை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு 8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதனால இருக்கணும். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எனக்கு படல. மேலோட்டமான அரசியல் விமர்சனமா தான் நான் பாக்குறேன். ஆக்கப்பூர்வமான மாற்றம் வேண்டும்னால் அவர் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு, என்ன சிந்தனை அவருது அப்படின்றது நான் எப்படி உங்களை பிரஸ்ஸை பார்க்கணும் அந்த மாதிரி வந்து அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும். அவர் தனி 1-to-1 இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து அவருடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தணும். இது வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. மேலோட்டமா அரசியல் இருக்கு, அவங்க கட்சி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அந்த கூட்ட ஒரு வாக்கு வரும் அப்படின்றதுல நான் ஏத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி அறிவிச்சுட்டு இருக்காங்கல்ல சார். ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி சார்? இது நல்லா இருக்கு. நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்க கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகி போகல. எல்லா கட்சியும் ஒற்றுமையா இருக்கு. இந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையா நம்புறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னதா சொல்ற. நான் அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது வந்து தமிழ்நாட்டோட நலனுக்காக தான். நான் தட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து 100 நாள் வேலை திட்டத்தாங்க நான் ஃபண்டெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதெல்லாம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற உறவை அதிமுக இருக்கிற கடை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அணியில இருக்கோ அந்த அணியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அதனால இந்த அணியை வந்து நான் இன்னொரு பெருசா சீரியஸா எடுத்துக்கல. தொடர்ந்து வந்து திமுக அதிமுக பாஜக அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா காங்கிரஸ் வந்து அதிகமா விமர்சனம் யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களதான் விமர்சனம் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம். இந்திய அளவுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி தலைமை தாங்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசா ஆரம்பிக்கிறவங்க வந்து எஸ்டாபிளிஷ்மெண்ட் எழுத்து தான் ஆரம்பிப்பாங்க. யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா புது கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. அதனால இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்க இருக்கிற பாஜகையும் அவங்க வந்து விமர்சனம் பண்றது இயல்பா தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஏன் இப்போ விமர்சனம் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ணாங்கன்னா பாஜகவோட போய் சேர்ந்து இருக்கிறதுனால அதை விமர்சனம் பண்ணிட்டு சார். முன்னாள் முதல்வர் காமராஜர் வந்து ஏசில தான் இருப்பாருன்னு சொல்லி திருச்சி சிவா சார். இது வந்து திருச்சி சிவா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டேரியன். அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. பொது வாழ்க்கையில வந்து 50 வருஷத்துக்கு மேல இருக்கார் அவரு. ஆனா அவர் சொல்ற சம்பவம் வந்து 2 முன்னாள் முதல்வர்களை சம்பந்தப்பட்டது. அந்த 2 முன்னாள் முதல்வர்கள் இப்ப இல்ல. அதனால இவர் சொல்றதுக்கு வந்து ரைட்டா தப்பான்னு சொல்றது கூட யார்ட்டையும் போய் கிளாரிபிகேஷன் கேட்க முடியாது. ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசுவோம். அதை பத்தி தமிழ்நாட்டில் பேசாம இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகள்ல சரித்திரத்துல இவர் அப்படி சொன்னாரு அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இதெல்லாம் ஒருத்தர் பேசுறதுனால கிடையாது. கூட்டணி இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கு. பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையா இருக்கு. அஜித்குமார் மரணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யலன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் சொல்லிட்டு இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவ திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க வந்து அமைச்சரே போய் பார்த்திருக்காங்க. இப்ப முதலமைச்சர் வந்து அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் சொல்றேன் என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏத்துக்கிறேன். அந்த அவர் தம்பிக்கு வேலை கொடுத்திருக்காங்க, மன கொடுத்திருக்காங்க. நஷ்ட ஈடு கண்டிப்பா கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்ப வந்து இந்த தேர்தல் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பெரிய பேச்சு வந்து இப்பதான் அடிபடுது. அதாவது முதல்ல இது குரல் கொடுத்தது நீங்க தான். அதுக்கு தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிற 2 கட்சியுமே, அதாவது அதிமுக திமுக 2 கூட்டணிகளுமே பெருசா பேச்சு அடிபடுது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கான இப்பவே அதை பேசி முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய ஆசை என்ன, தங்களுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் தேர்தலில் நிக்கணும், நிக்கிறவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும். இதுதான் அரசியல் கட்சியோட எண்ணம். எல்லா அரசியல் கட்சி இதுகளை இல்லாட்டி எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? ஜெயிக்கிறதுக்கு தானே அரசியல் கட்சி நடத்துறோம். ஜெயிச்சா ஆட்சியில பங்கேற்கிறது தானே அரசியல் கட்சி நடத்துறோம். அது இன்னைக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மாடல் என்னன்னா இது வரையும் கூட்டணி ஆட்சி வச்சது கிடையாது.